தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்தேன். 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி கட்டுப்பாடோடு நடத்தினேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார். வளர்த்தகடாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குலைந்து போய்விட்டேன். தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன். கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணா உங்ககிட்ட ஆசீர்வாதம் அப்படி, நீ உடனே ராஜினாமா செய், அதை கீழ்ச்சி போடும், உடனே பார்க்கணும்னா பார்க்க முடியாது. மற்றும் ஒரு பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவுக்கு எனக்கு காலையில 7:30 மணிக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி ஃபோன் செய்து தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல, நான் அதை அவரிடம் சொல்ல, அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வெடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய விமர்சனத்திற்கே விட்டு விடுகிறேன். உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க? கடவுள்னு சொல்றீங்க இல்லையா? இங்க பொங்கல் சமயத்துல, இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. அதில் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டு இருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தான் இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னது தான். அங்கே உட்காந்து பாட்டில் தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்தில் பட. எது சொல்றதெல்லாம் ஒரு சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிப்பதில்லை. சரி, முதல்ல நான் கட்சியை வளர்த்த எனக்கு பிடிச்ச மாவட்டம் தருமபுரி. 10 லட்சம் சேர சொல்லி நான் இது மாதிரி அங்கே போகிறேன். அங்கே அதுக்கு இதை கேளுங்க, போனால் அங்கே மைக்கை வச்சு பேசக்கூடாது. நான் மைக்கை வச்சு பேசக்கூடாதான். 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது. அந்த கூட்டத்தில் நான் தங்கி இருக்கிற உணவு விடுதியில தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு.